தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 7 பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை ஆர்ப்பாட்டங்களை சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே அதற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் என்று சொல்றார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நஷ்ட ஈடு கிடைக்கப்பெறணும். அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும், தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரையை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும், அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சியிருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள். அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம். காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு மக்களே ஒன்று கூடி வாரீர். துண்டு பிரசுரத்தில் வேறு என்ன சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால் சிங்கள மக்களின் அதாவது சிங்களவர்களின் ஆக்கிரமிப்பு சின்னமாக இருக்கின்ற ஆயுதங்களையும் இதற்காக எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்ற பொருளில் அந்த துண்டு பிரசுரம் குறிப்பிடப்பட்டிருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய முகவலி புத்தகத்திலே இதை பகிர்ந்திருந்தார். ஒரு இடத்திலையும் காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு இணங்க தயாரில்லை என்ற கருத்தை அந்த இடத்திலே நான் பதிவு செய்து அந்த பதவியை கொடுக்கிற தரப்புக்கு விசுவாசமாக இருக்கிறதே தவிர வேற எந்த ஒரு விதத்திலையும் அங்கே இருக்க முடியாது. ஆகவே சட்டப்பூர்வமாக மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் பதவிக்கு தான் சொந்தமாக இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு இந்த மாகாண சபை முறைமையே ஒரு பிரயோசனமற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் விசேஷமாக என்னுடைய கோரிக்கைக்கு அமைவாக ஏதோ தையட்டி விகாரையை இடிப்பதற்கு எல்லாரும் ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 7 பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த தடை உத்தரவு என்று பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தேசிய சுதந்திர தினமான நாளை ஆர்ப்பாட்டங்களை சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 7 பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மட்டக்களப்பு தலைமை போலீசாரினால் மாவட்ட நீதிமன்றத்தில் இதற்கான தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. இலங்கை குடியரசின் தேசிய தினம் 4/2/2025 கொண்டாடப்பட வேண்டியது என இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பின் 8வது அவசரத்தில் கூறப்பட்டிருக்கு. இந்நிலையில் நாளைக்கு காந்தி பூங்காவில் நடைபெற இருக்கிற சுதந்திர தின நிகழ்வினை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினையோ எந்த ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதிமன்ற நியாயதிக்கு உட்பட்டு எந்த ஒரு பகுதிகளிலும் மேற்கொள்ளக்கூடாதென குறித்த 7 பேரின் பெயர் குறிக்கப்பட்டு தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசானக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவர் அமல்நாயகி, செயலாளர் சுகந்தினி, அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒன்றியமான இணையத்தின் தலைவர் சிவயோகநாதன், சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் ஆகியோருக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தரப்பிலிருந்து நாளைய சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தித்தான் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளணும் என்று அவர்கள் முனைந்திருந்தார்கள். அந்த வகையில் அதற்கு எதிராகத்தான் இப்பொழுது மட்டக்களப்பில் தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கப் போயினோம். உண்மையிலேயே தடை உத்தரவு பெறப்பட்ட நபர்கள் இந்த போராட்ட களங்களில் இருந்தால் உடனடியாக அவர்களை கைது செய்வதற்கான நடைமுறை கூட போலீசார்கிட்ட இருக்கு. ஆகவே நாளைய தினம் இந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்படுகின்றார்களா அல்லது என்ன நடக்கப் போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் போகணும். உண்மையிலேயே நாளைய சுதந்திர தினம் என்பது ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியிலான ஒரு சுதந்திர தினமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேசிய மக்கள் சக்தியினர் வந்த பொழுது இந்த போராடுவதற்கு அனைவருக்கும் பாதிப்பில்லாமல் போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தில் தான் அவர்கள் வந்தோம். ஏற்கனவே அவர்களும் ஒரு போராட்ட குழுக்களில் இருந்து வந்த நபர்கள் தான். ஆகவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எதிராக இப்படி செயற்படுறது மக்கள் மத்தியில் ஒரு சிறிய அளவிலான விசனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான தகவலை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. யாரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பேரொருவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஆனந்த் விஜயபால, நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர்
பிரதிவாதிகளாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் நவம்பர் 18ஆம் தேதி ஜனாதிபதியால் ஆனந்த விஜயபால பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதாக மனுதாரர் சம்பந்தப்பட்ட மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். டிசம்பர் 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட சண்டே டைம்ஸ் செய்தித்தாள் ஆனந்த விஜயபால ஜனாதிபதியின் தலைமையில் அதிகாரியாக நியமிக்கப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பின்னர் கோரிக்கை விடுத்ததாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியதாகவும் மனுதாரர் கூறியிருக்கின்றார். ஜனாதிபதியின் தலைமை பணியாளர் பதவி என்பது ஒரு அரச பதவி என்றும் அதன்படி அமைச்சர் ஆனந்த விஜயபால அத்தகைய பதவியை வகிக்கும் அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என்றும் மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அரசியலமைப்பின்படி அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று தீர்ப்பளிக்கவும் அவரது பதவியை ரத்து செய்து செல்லாதாக்கவும் முடிவை எடுக்கவும் மனுதாரர் நீதிமன்றத்தை கோரியிருக்கின்றார். மேலும் அந்த மனு விசாரிக்கப்பட்டு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக அமரவும் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கவும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஆனந்த விஜயபால பொது பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு அமைச்சர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்கிற அதே நேரத்தில் எந்த ஒரு அரச பதவிகளையும் இருக்க முடியாது. இதே பிரச்சனை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அவர் தன்னுடைய வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்ற ஒரு முறைப்பாடும் சிங்கள பிரதேசத்தில் இருக்கிற சிவில் சமூக ஒன்றிய உறுப்பினர் ஒருவராலையும் முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பான வழக்குகளும் சமீபத்தில் நடந்த வண்ணமே இருந்தன. அந்த வகையில் அதே வகையான ஒரு குற்றச்சாட்டு தான் இவர் மேலேயும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றியும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அண்மையில் ஜனாதிபதி பங்கேற்றிருந்த ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பான விமர்சனங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அதிலேயும் அவர் குறிப்பாக என்ன விடயத்தை சொல்கிறாருன்னா, இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிரான பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்று கூறுறார். அதுக்குமே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே அதற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் என்று சொல்றார். அதிலேயும் குறிப்பாக அவர் என்ன விடயத்தை சொல்றாருண்டா, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நஷ்ட ஈடு கிடைக்க பெறணும் என்று ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார். அவர் யார் அதில் மென்ஷன் பண்ணுறாருன்ற பேர் சொல்லலாம். ஆனால் அவர் மென்ஷன் பண்ணுற யார் என்று ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலியை தொடர்பாக பேசியிருப்போம். அவர் என்ன விடயத்தை குறிப்பிட்டார்னா, காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈடு கிடைக்க பெறணும். அதில் சுகாஸ் அவர்கள் அதை விமர்சனம் பார்வையில் பார்க்கும் பொழுது என்ன விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு காலமும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த நஷ்ட ஈட்டுக்காக போராட இல்லை, அவர்கள் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தை வெளிப்படுத்தணும் என்ற பொருளில் தான் அவர்களுடைய போராட்டம் அமைந்ததே நஷ்ட அவர்கள் கேட்க இல்லை. இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாட்டிக்கு தயவு செய்து அமைதியாக இருங்கோ என்று அவர் சொல்றார். ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வேதனையான விடயம். யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும், தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரியை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவர்களுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக இருக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சி இருக்கிற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிற விடயம் என்னவென்றால், காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வலிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்டஈட்டை கேட்கவில்லை, சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களை காணாமலாக்கியது யார், கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் அந்த உறவுகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கையிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்துதான் சட்டவிரோதமாக விகாரம் கட்டப்படுகிறது. தமிழ் மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை. அந்த உறவுகளோடு நாங்கள் தோல்வியில் தான் இருக்கிறோம்.
காணிகளுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும். இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். அதை விடுத்து இனத்தை காட்டி கொடுக்கின்ற கூட்டி கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள். இப்படியானவர்களுக்கு வாக்களித்த மக்கள் கூலி கொடுக்க வேண்டும், வெற்றி தலைமுடிய வேண்டும். மக்கள் இழைக்கின்ற பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இனி என்றால் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று நமது மக்களை நாம் விரைவாக விருதி நிற்கிறோம். இப்படியாக தமிழகத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாம் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும், அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயல்பட்டு எஞ்சியிருக்கின்ற நமது தமிழ் தேசியத்தையும் தமிழகத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்து விடுவார். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான செய்தியையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வந்து ஒரு துண்டு பிரசுரம் தொடர்பான விடயம் தான் இது. அதாவது தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு மக்களே ஒன்று கூடி வாரீர் என்ற பொருள்பட அந்த துண்டு பிரசுரம் அமைக்கப்பட்டிருந்தது. அது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே இது நடக்க இருப்பதாகவும் அந்த துண்டு பிரசுரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த துண்டு பிரசுரத்தில் வேறு என்ன சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால், சிங்கள மக்களின் அதாவது வந்து சிங்களவர்களின் ஆக்கிரமிப்பு சின்னமாக இருக்கின்ற திஸ்ஸ விகாரையை தையிட்டு விகாரை இடிப்பதற்கு மக்கள் ஒன்று கூடி வாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற ஆயுதங்களையும் இதற்காக எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்ற பொருளில் அந்த துண்டு பிரசுரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த துண்டு பிரசுரத்தில் பல பிரமுகர்களும் பகிர்ந்த வண்ணமே இருந்தவர். அதில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய முகவலி புத்தகத்திலே இதை பகிர்ந்திருந்தவர். அந்த வகையில் இந்த செய்தி போலியானது, இப்படியொரு எந்த ஒரு நடவடிக்கையிலையும் எந்த ஒரு நிகழ்ச்சி திட்டத்தையும் தாங்கள் முன்னெடுக்கவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவிச்சிருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பில் வேறு என்ன விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார், இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் கூறியிருந்தார், மக்கள் வந்து இந்த மக்களுக்கு பதில் காணிகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் அவர் கூறியிருந்த விடயம் என்று பார்த்தீங்கன்னா, மக்களும் இந்த பதில் காணிகளை அதாவது தையிட்டு விகாரையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் இருக்கிற காணிக்கு பதிலாக வேறு காணிகளை கேட்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் மக்களை கூப்பிட்டு நாங்கள் இது தொடர்பாக கேட்டதாகவும், அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிறகு மக்களை கூப்பிட்டு இது தொடர்பாக அளித்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டதாகவும், அதில் அவர்கள் எந்தவித கோரிக்கையும் அப்படி பதில் காணிகள் தொடர்பான எந்தவித கோரிக்கைகள் முன்வைக்கவில்லை என்றும் அவர் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. வணக்கம். இன்றைக்கு காலையிலே நாங்கள் தையட்டி சட்டவிரோத விகாரை கட்டியிருக்கின்ற தனியாருடைய காணிகளுடைய உரிமையாளர்கள் அனைவரையும் வந்து நாங்கள் இன்றைக்கு சந்தித்தினார்கள். அந்த வகையில் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை கச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தையட்டி விகாரை தொடர்பாக நான் அங்கு பதிவு செய்த கருத்துகள் தொடர்பாக பதிலளித்த ஆளுநர் அந்த தையட்டி விகாரையிலே கட்டியிருக்கின்ற உரிமையாளர்களோடு தாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருப்பதாகவும், அந்த வகையிலே அந்த தையட்டி விகாரைகள் உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு, அந்த தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக வந்து மாற்று காணிகளுக்கு இணங்கி இருப்பதாக அங்கு பதிவு செய்திருந்தது. அந்த இடத்துல வந்து நான் அதை மறுத்து, அது தவறான கருத்து, அப்படி எந்த ஒரு இடத்துலையும் வந்து காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு இணங்க தயாரில்லை என்ற கருத்தை அந்த இடத்திலே வந்து நான் பதிவு செய்து, எதிர்காலத்தில் வந்து அந்த காணி உரிமையாளர்களை சந்திக்கிற இடத்துல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதில் அழைத்து அந்த சந்திப்புகளை மேற்கொள்வது கூட பொருத்தம். ஏனென்றால் ஆளுநர் கூறுகின்ற கருத்துகள்
ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருக்கின்ற இடத்துல உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற பொழுது வந்து அதில் எந்த விதத்திலேயும் வந்து பிழைகள் இல்லாட்டி தவறான உண்மைக்கு புறனான கருத்துகள் பதிவு செய்யப்படக்கூடாதுன்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த உரிமையாளர்களை வந்து நாங்கள் இன்றைக்கு சந்தித்தோம். சந்தித்த இடத்துல வந்து அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தாங்கள் வெளியிட்ட ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் எழுதியிருந்த ஒரு கடிதம், எழுத்து மூலமாக எழுதியிருந்த ஒரு கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்தோடு ஆளுநர் தங்களை சந்திச்சிருந்ததாகவும் அந்த இடத்துல வந்து தாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் மாற்று காணிகளுக்கு இணங்குவதாக தாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தாங்கள் இணங்கவில்லை என்ற கருத்தை மிக ஆணித்தனமாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். மேலதிகமாக வந்து இந்த விடயம் சம்பந்தமாக தாங்கள் எதிர்காலத்திலே, அதாவது இந்த நியமாக இந்த ஒரு கிழமைக்குள்ளே தங்களுடைய சந்திப்பு தொடர்பாக அன்றைக்கு ஆளுநர் கூப்பிட்டு சந்தித்த அந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துகிறதாகும். அதுவும் தங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக எந்த விதமான மயக்கமும் இல்லாத வகையில் எழுத்து மூலமாக வந்து அதை தாங்கள் தெளிவுபடுத்துவினம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் வந்து நமக்கு வழங்கியிருக்கிறார். இங்கு ஒரு மயக்கம் பெற பார்க்கின்றது. அதாவது அந்த காணி உரிமையாளர் திஸ்ஸ விகாரை என்ற சட்டவிரோத அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த புறம் அந்த காணியை தவிர்ந்த மெட்ட காணிகளை விடுவிக்க சொல்லி நாங்கள் கோரியிருந்ததாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் தெளிவாக வந்து அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அந்த காணியை தவிர்த்து மற்றதை விடுங்கோ, நீங்கள் அதை வச்சிருக்கலாம் என்று சொல்கிறதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அந்த உண்மையிலே வந்து அந்த காணிகளை சரியான வகையில் வந்து அளக்கவும், அது யார் யாருடைய காணி என்றதை வந்து தெளிவாக விளங்கிக் கொள்றதுக்கு அவர்கள் தங்களுடைய காணியை விடுவிக்க சொல்லி வந்து கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் வேறு எவருடைய காணியையும் வந்து விடுவிக்க வேண்டாம், இல்லாட்டி அதுக்கு பதிலாக வந்து வேறு எதையும் செய்ய சொல்லி கேட்கறதுக்கு வந்து வேறு எவருக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த உரிமையாளரை தவிர வேறு எவருக்கும் வந்து உரிமை கிடையாது. ஆகவே அப்படி சில வழியில் வந்து அவர்கள் அப்படிப்பட்ட கருத்து ஒன்றே சொல்லியிருந்தாலும் வந்து அது உண்மையிலே ஒரு பொருத்தமற்ற கருத்துன்ற விஷயத்தை எங்கட பக்கத்திலிருந்து நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறோம். மற்றது ரெண்டாவது வந்து சட்டவிரோதமாக எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாகவும் எத்தனையோ இஸ்லாமிய வணக்க ஸ்தலங்கள் வந்து பள்ளிகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கின்றன, அகற்றப்பட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக வந்து பதிவு செய்யப்படாத இடத்துல வந்து பள்ளிவாசல்கள் இயங்குவதாக தெற்கிலே அறியப்படுகின்ற இடத்துல வந்து அந்த கட்டணங்களை வந்து இடித்து தள்ளி இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கின்ற இடத்துல வந்து அதை அகற்ற முடியாது, அப்படி அகற்றுறது வந்து தவறு என்று கருத்துகள் சொல்கிறதெல்லாம் உண்மையிலே இந்த அரசுக்கு கூலிகளாக இருக்கக்கூடிய அடிவரடிகள் சொல்லுகின்ற கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர வேறு எந்த விதமாக அந்த கருத்துக்களை வேறு எந்த ஒரு கோணத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம். நாங்கள் இந்த கையெட்டியிலே கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு எதிராக அடிக்கல் நட்டின அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளே தெல்லிப்பள்ளியில் நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்துல வந்து பங்கு பெற்று அதில் எதிர்ப்பு தெரிவித்து
அந்த எதிர்ப்பு செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறுதியில் வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கச்சேரிக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட வேண்டும், அங்கே இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உறுதியாக அவர் வலியுறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த விஷயம் எடுக்கப்பட நானும் இருந்தனால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்த இடத்துல வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக அங்கு இருந்த அப்போதைய அரசாங்க அதிபர் மற்றது தெல்லிப்பள்ளி டிஎஸ் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அங்கே இருந்த உள்ளூராட்சி சபையினுடைய தலைவர் மற்றது செயலாளர் போன்றவர்களுடைய கருத்தும் பதிவு செய்து ஏகமனதாக வந்து அது உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இது வந்து அந்த அடிக்கல் நாட்டி ஒரு சில நாட்களுக்குள்ளே எடுக்கப்பட்ட செயல்பாடு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குழுவிலே தீர்மானிக்கப்பட்டதுக்கு பிறகும் தான் இந்த விஹாரை வந்து தெரிஞ்சு இது ஒரு சட்டவிரோதம், இதுக்கு அனுமதி இல்லை என்று தெரிஞ்சு கொண்டும் இராணுவம் வந்து அதை தங்களுடைய அரசு பயங்கரவாத செயல்பாடுகள் அடிப்படையில் வந்து அவர்கள் இதை கட்டியிருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமில்லாமல் வந்து இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே பல இடங்களிலே தனியாருடைய காணிகளில் வந்து சின்ன சின்ன புத்த விஹாரைகள் சிலைகள் போன்ற எத்தனையோ விஷயங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதுகள் அனைத்துக்கும் வந்து கொடுத்திருக்கிற உத்தரவாதம் வந்து அந்த காணிகள் மீளவும் மக்களிடம் வழங்கப்படுகின்ற பொழுது அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஆகவே இது மதம் என்ற கோணத்தில் வந்து அகற்ற முடியாதுன்ற ஒரு காரணம் எதுவும் இல்லை. மற்ற மதம் எந்தோட புத்த பெருமான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் என்று சொல்கிறவர் வந்து வேறு யாருடைய ஒரு காணியை வந்து பறித்து தனக்கு வந்து ஒரு கோயில் ஒன்றை கட்ட சொல்லி எந்த ஒரு இடத்துல வந்து விரும்பி இருக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த அரசு செய்கிற பட்ட மோசமான இனவாத செயல்பாடுகளை நியாயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் வந்து அரசிடம் இருந்து ஏதோ பெறுவதற்கு சலுகையில் பெறுவதற்கும் அட்டிவரடிகளாக வந்து தொடர்ந்தும் இருப்பதற்குமான கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆளுநர் அவர்கள் தொடர்பான அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக வந்து உண்மையிலே வேலுநாயகம் அவர்கள் வந்து நாங்கள் கணிசமான மரியாதை வச்சிருக்கிற ஒரு நபர், தனிப்பட்ட நபர். அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆளுநர் என்றது வந்து இன்றைக்கு மாகாண சபையில் கிடையாது. மாகாண சபையால் இயங்காத ஒரு நிலைமையில் தான் இருக்கு. ஆளுநர் என்ற பதவி வந்து ஜனாதிபதியினுடைய முழு தயவில் இருக்கிற ஒரு பதவி என்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டியும் ஒரு மாகாண சபை இயங்காமல் இருக்க ஒரு முதலமைச்சர் இல்லை, அமைச்சரவை இல்லை, மாகாண சபை உறுப்பினர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மக்களுடைய உண்மையான குரலாக வந்து அந்த மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு தளமில்லாத நிலையிலே ஆளுநர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக கவனமாக சொல்ல வேணும். அவர் உண்மையிலே வந்து அந்த வெற்றிடத்தை விளங்கி கொண்டு மக்களுடைய விருப்பத்தை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாலத்தை ஏற்படுத்துகின்ற ஜனாதிபதிக்கு மத்திய அரசுக்கும் இங்கே வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய தரப்புகள் உடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்குகின்ற ஒரு பாலமாக வந்து இருக்க பார்க்க வேணுமே தவிர முற்றுமுழுதாக ஜனாதிபதியின் மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக முகவராக வந்து செயல்படுவது தவறு. அந்த வகையில் வந்து இந்த கருத்துக்களை வந்து நாங்கள் உண்மையிலே அந்த கருத்துக்களை கேட்ட உடனே வந்து நாங்கள் சரியாக ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல உதாரணம். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்ட வாரம் இந்த மாகாண சபை முறைமையில் வந்து எந்த விதத்திலேயும் தமிழ் மக்களுக்கு விமோசனம் எட்டப்போவது இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு சட்டபூர்வமாக வந்து மாகாண சபையினுடைய அத்தனை அதிகாரம் வந்து
இந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் என்ற பதவியில தான் தங்கியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திரு வேதநாயகம் அவர்கள் ஒரு ஜிஏயாக இருக்கிற காலத்தில் இப்படிப்பட்ட கருத்தில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் ஜிஏயாக இருக்கிற காலத்தில் அவர் தன்னுடைய திறமை, தன்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அதுகளில் இருந்து அந்த பதவிக்கு வந்தவர்கள். ஆனால் ஆளுநர் அப்படி இல்லை. ஆளுநர் பதவி முற்று முழுதாக ஜனாதிபதி விரும்புகிற தயவில், ஜனாதிபதியின் விருப்பத்தின் தயவில் பெறுகின்ற ஒரு பதவி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பதவி ஒரு நாளும் அந்த பதவியை கொடுக்குற தரப்புக்கு விசுவாசமாக இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு விதத்திலையும் அங்கே இருக்க முடியாது. ஆகவே சட்டப்பூர்வமாக மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் பதவிக்குத்தான் சொந்தமாக இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு இந்த மாகாண சபை முறைமையே ஒரு பிரயோசனமற்றதுன்றது இந்த சம்பவம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டல். என்றால் ஒரு ஆளுநர் இன்றைக்கு சபை இல்லாத நேரம் அந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டிய இடத்திலேயும் அவர் அப்படி இருக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுற ஒரு நிலைமை தான் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே அதையும் நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடைபெற்றதை அனைத்துக்கும் நல்லது ஒரு விஷயம். என்னென்றால் ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் என்றதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கு ஏதோ ஒரு அரசு எடுபடி வேணுமென்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் விசேஷமாக என்னுடைய கோரிக்கைக்கு அமைவாக ஏதோ தையட்டி விகாரையை இடிப்பதற்கு எல்லாரும் அணிதிரள வேணும். என்னடி ஏதோ 8ஆம் தேதி அணிதிரள வேணும் என்ற ஏதோ உண்டு இந்த சோஷியல் மீடியாவில் பரவதாக நான் கேள்விப்பட்ட உடனே யாரோ எனக்கு அனுப்பின இடத்துலையும் நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் அது ஃபேக் நியூஸாக நான் பதிவு செய்திருக்கேன். அதே மாதிரி எக்ஸ் இல்லாட்டி முன்னே காலத்தில் ட்விட்டர் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்ற சோஷியல் மீடியாவிலும் அது மறுத்து அது ஒரு ஃபேக் நியூஸாக நான் பதிவு செய்திருக்கிறேன். அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரையில் தையட்டி கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த அகற்றுறதுன்ற விடயம் சட்டபூர்வமாக நடைபெற வேண்டிய ஒரு விடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்களோட கையில் எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு இணங்க போகிறதில்லை. அப்போ அந்த கோணத்தில் நாங்கள் செயல்பட போவதில்லை. ஆகவே மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் அந்த விகாரை முற்றுமுழுதாக சட்டவிரோதம், அது அகற்றப்பட வேணும். அது ஒரு விகாரை அல்ல, அது சட்டவிரோத கட்டணம் ஆகத்தான் பார்க்கப்படணும். ஆனால் அந்த அகற்ற வேலை அந்தந்த அரசு கட்டமைப்புகள் சட்டபூர்வமாக முன்னெடுக்கின்ற ஒரு செயலாகும். அந்த அகற்ற நடவடிக்கை சட்டபூர்வமாக அந்தந்த கட்டமைப்புகள் எடுக்கின்ற செயலாக அமைய வேண்டும் என்பதிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம்.